போய் அக்கா ரூம்ல இருந்து அந்த வாக்மேன் செட் எடுத்துட்டு வா. என்ன வேணும் சொன்னீங்கக்கா? ஓ, இவன் கிட்ட என்னால பேச முடியாது. அக்கா காதுல வச்சு பாட்டு கேட்பாங்கல்ல, அந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல அது. ஓ, அந்த சின்ன பாட்டு போட்டி ஒண்ணு இருக்குமே அதுவா? இப்ப எடுத்துட்டு வரேன்க்கா. வேற மறைக்குதே. என்னக்கா அதுல பாட்டை கேட்க மாட்டேங்குது? பாட்டு கேட்கணும்னா இதோ இத ஆன் பண்ணணும். இப்ப கேக்குதுக்கா. போதும் போதும், நேரடா உனக்கு. நீ அப்பதான் பாட்டு கேட்கலாம் விஷ்ணு. இப்ப அத கொடு. என்ன விஷ்ணு? இல்லக்கா, இந்த மாலை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் கொஞ்சம் தொட்டு பாக்கட்டுமாக்கா? எதுக்கு? எனக்கு இந்த மாலையை தொட ரொம்ப ஆசையா இருக்கு. அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. நீ முதல்ல வெளியே போ. அம்பிகா தூங்கிட்டாளா? இல்லக்கா, உள்ள மூச்சுட்டு தான் இருக்காங்க. என்னக்கா பயந்துட்டீங்களா? வந்ததும் படு தூங்கிட்டீங்க. போய் சாரிய மாத்துங்கக்கா. அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான். நீ போய் படுத்து தூங்கு. உங்களுக்கு என்னாச்சுக்கா? முகத்தை பார்த்தா ஆபீஸ்ல இன்னைக்கு யார் கூடயா சண்டை போட்ட மாதிரி இல்ல இருக்கு. அம்பிகா பிளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட. சரிக்கா. வரேன்க்கா. ஸ்டடி டூர்னு சொல்லிட்டு போறதெல்லாம் பரவாயில்ல, ஆனா வீட்டுக்கு போன் பண்ண மறந்துடாத. அத நீ சொல்லுமாக்கா? நான் கண்டிப்பா போன் பண்றேன். ஓகே. என்ன ஆளு நீ? இவ்வளவு நேரம் உன்னை காணோன்றதுனால நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் விடணுங்கிறதா அக்காவோட பிளான். வேண்டாங்கிறதுனால இங்கேயே இறக்கி விட்டாங்க. அப்படியா? காலேஜ் வரைக்கும் போயிருந்தா நாம பிளான் எல்லாம் அவ்வளவுதான். அக்காட வசமா மாட்டிருப்போம். சரி சரி, வா வண்டியில ஏறு.
சீக்கிரம். யார் கண்ணிலையாவது மாற்றத்துக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்பலாம் வா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? பாத்து. வா. என்ன பயமா? இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சா? யாருக்கும் தெரியாதுமா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வா வா வா. வாய தரமா? இது என்ன அங்கே நின்னுட்ட? வாமா. மனோகரோட அக்கா ஸ்தானம் உனக்கு இங்க. அதனால பால் பழம் கொடுக்க வேண்டியது நீதான். இந்தாம்மா வாங்கிக்க. வாங்கிக்கமா. சாரிம்மா. சாரி. வரேம்மா. விஷ்ணு, ரூம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இப்ப கொண்டு வரேன்க்கா. இந்தாங்க தண்ணி. இது போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போனாரு. அன்புள்ள அக்காவுக்கு தம்பி எழுதிக் கொள்வது. நான் நலமே. நீங்களும் தங்கை அம்பிகாவும் நலமுடன் இருக்க விரும்புகிறேன். எனக்கு லீவ் கிடைத்துள்ளது. இந்த லீவு நாள்ல நான் உங்களோட இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். நான் நம்ம வீட்டுக்கு வரப்போ ஒரு முக்கியமான விருந்தாளை கூட்டிட்டு வரேன். மற்றவை நேரில். அன்புள்ள தம்பி தேவராஜ்.